நண்பர்களுக்கு வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். திருநெல்வேலி ஜோதிடர் எஸ் மணியன் பேசுகின்றேன். எனது ஜோதிட ஆசானம் எனது தந்தையுமாகிய கோயில்பட்டி திரு கே சங்கரம்பிள்ளை அவர்களையும், ஜோதிட மாமேதை ஜோதிட கலையரசு ஐயா ஆதித்ய குருஜி அவர்களையும் வணங்கிக் கொண்டு, இன்றைக்கு அங்காரக தோஷம் அல்லது செவ்வாய் தோஷம் என்று சொல்லக்கூடிய திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்க வருகிற ஆண் பெண்களை பெற்ற பெற்றோர்கள், இது செவ்வாய் தோஷம் இருக்கிறதா, இது 2இல் செவ்வாய் இருக்கிறதே, 8இல் செவ்வாய் இருக்கிறதே, இது தோஷமா, செய்யலாமா என்று சந்தேகத்துடனே கேட்கிறார்கள். அது கவலைப்பட வேண்டாம். அதற்கு அதாவது செவ்வாய் தோஷத்திற்கென்று சில விதிகள் இருந்தால் செவ்வாய் தோஷ விதி விலக்குகளும் இருக்கின்றன. அந்த விதி விலக்குகளையும் இப்பொழுது பார்க்கலாம். இதை ஜோதிட ஆர்வலர்களுக்கும் ஜோதிடமே தெரியாதவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பயன்படும். அதாவது செவ்வாய் தோஷம் என்பதை முதலில் விதியை சொல்லிவிடுகிறேன். லக்கணம் சந்திரன் சுக்கிரன் ஆகியவற்றிற்கு 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷ சாதகமாக கொள்ள வேண்டுமென்று நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது. அதாவது லக்கணத்தை மையமாக வைத்து, சந்திரனை மையமாக வைத்து, சுக்கிரனை மையமாக வைத்து ஆகிய இந்த 3 நிலைகளுக்கும் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் செவ்வாய் இருந்தால் தோஷ சாதகமாக கொள்ள வேண்டும் என்று ஜோதிட நூல்கள் கூறுகின்றன. மற்ற பாவக்கிரகங்கள் இருந்தாலும் இதன்படியே செவ்வாய் மேசம், விருச்சகம், மகரத்தில் இருந்தாலும் தோஷமில்லை என்று சொல்லப்படுகிறது. அதாவது இந்த ஸ்தானங்களில் செவ்வாயுடன் சேர்ந்து, இது விதிவிலக்குகளை இப்பொழுது சொல்கிறேன். இந்த ஸ்தானங்களில் செவ்வாயுடன் சேர்ந்து மற்ற பாவக்கிரகங்கள் இருந்தாலும், செவ்வாய் மேசம், விருச்சகம், மகரத்தில் இருந்தாலும் தோஷமில்லை. சூரியன், குரு, சனி ஆதிகளுடன் ஆகிய கிரகங்களோடு சேர்ந்தாலோ அல்லது பார்க்கப்பட்டிருந்தாலோ தோஷம் கிடையாது. இந்த செவ்வாய் தோஷம் தம்பதிகளில் ஒருவருக்கு இருந்து மற்றொருவருக்கு இல்லாமல் இருந்தால் தோஷமாகும். ஆகவே இப்படி இருப்பவர்களுக்கு விவாகம் செய்யக்கூடாது. விவாகம் என்பது வடமொழி சொல். திருமணம் என்று தமிழில் சொல்ல வேண்டும். திருமணம் செய்யக்கூடாது. இவை சாதாரணமான பொது விதி. ஆனால் தேவ கேரளம் முதலிய சாஸ்திர கிரந்தங்களில் செவ்வாய் தோஷ பரிகாரமாக பல காரணங்கள் கூறப்பட்டுள்ளன. அந்த பரிகாரம் இல்லாவிட்டால்தான் ஜாதகங்களை ஒதுக்க வேண்டும். அதாவது கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 2 லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் தோஷமில்லை. கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 2 லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் எங்கிருந்தாலும் செவ்வாய் தோஷம் இல்லை. செவ்வாய் இருக்கும் 2ஆம் இடம் மிதுனம் அல்லது கன்னியாகில் தோஷமில்லை. செவ்வாய் இருக்கும் 2ஆம் இடம் மிதுனம் அல்லது கன்னியாகில் தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் 4ஆம் இடம் மேசம், விருச்சகமாகில் தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் 7ஆம் இடம் கடகம், மகரமாகில் தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் 8ஆம் இடம் தனுசு, மீனமாகில் தோஷம் கிடையாது. செவ்வாய் இருக்கும் 12ஆம் இடம் ரிஷபம், துலாமாகில் தோஷம் கிடையாது. சிம்மம் அல்லது கும்பத்தில் செவ்வாய் இருந்தால் தோஷமில்லை. குருவுடன் சேர்ந்தாலும் தோஷமில்லை. சந்திரனுடன் சேர்ந்தாலும் தோஷமில்லை. புதனுடன் சேர்ந்தாலும், புதன் பார்த்தாலும் தோஷமில்லை. சூரியனுடன் சேர்ந்தாலும், சூரியன் பார்த்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணங்களில், அதாவது 1, 4, 7, 10 கேந்திரம் என்பது, 5, 9 திரிகோணம் என்பது,
இவைகளில் அதாவது செவ்வாய் இருக்கும் ராசி அதிபதி லக்கணத்திற்கு 1, 4, 5, 7, 9, 10 இவைகளில் எங்கு இருந்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் இருக்கும் ராசியின் அதிபதி. அடுத்ததாக 8, 12 உள்ள செவ்வாய் இருக்கும் ராசி மேசம், சிம்மம், விருச்சகம், மகரமாகில் தோஷமில்லை. தனது உச்ச வீடான மகரத்திலாவது சொந்த வீடான மேச விருச்சிகத்திலாவது செவ்வாய் இருந்தாலும் தோஷமில்லை. சனி, ராகு, கேது இவருடன் கூடியாவது இவர்களால் பார்க்கப்பட்டாவது செவ்வாய் இருந்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் தன் மித்திரர்களான சூரியன், சந்திரன், குரு இவர்கள் வீட்டில் அதாவது சிம்மம், கடகம், தனுசு, மீனம் இந்த ராசிகளில் எங்காவது செவ்வாய் இருந்தாலும் தோஷமில்லை. செவ்வாய் தோஷத்திற்கு இவ்வளவு விதிவிலக்குகள் இருக்கும் பொழுது பெண்ணை பெற்றவர்களும் சரி, ஆணை பெற்றவர்களும் சரி திருமணத்திற்கு ஏற்பாடு செய்யும் பொழுது அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அருகில் உள்ள ஜோதிடரிடம் கேட்டு தெளிவு பெற்றுக்கொண்டு தாராளமாக திருமணம் செய்யலாம். கவலைப்பட வேண்டாம் என்று கூறி இப்பதிவை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன்.